நம்ம வள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு, இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானா கடைன்னு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு மனுஷன் தலை நிமிர்ந்து நடக்கிறானா அதுக்கு காரணம் அவளுக்கு வாச்ச மனைவி நல்லவான்னு அர்த்தங்க சார். மகாபாரதத்தில் காந்தாரி தன்னுடைய கணவன் திருதராஷ்டிரனுக்கு கண்ணு தெரியாது, தன்னுடைய கணவன் காணாத இந்த உலகத்தை தானும் காணக்கூடாதுன்னு துணியால கண்ணை கட்டிட்டு இருட்டில் வாழ்ந்தாங்க பாருங்க சார். அதுதாங்க சார் கணவன் மனைவிங்கிற உறவு. கடவுள் சேர்த்து வச்ச ஜோடிய மனிதன் பிரிக்க முடியாதுன்னு பைபிள்லயே சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பொண்ணு வாழ்க்கையில முழுமையடைகிறது எப்ப தெரியுமாங்க சார்? கணவன்கிற உறவு வந்ததுக்கு அப்புறம் தாங்க சார். நான் ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க சார். நானே 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே படிக்க வைக்க எங்கள் வீட்டில் வசதி இல்லை. ஏன்னா நான் எங்கள் அம்மாவும் காட்டு வேலைக்கு போனாதாங்க சார் எங்கள் வீட்டில் சாப்பாடு. மீதி நேரம் பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பி 8ஆவது படிச்சுட்டு இருக்கிறான். படித்த நேரம் போக மீதி நேரம் ஒரு மளிகை கடையில் பொட்டணம் போடுற வேலைக்கு போவோம். எல்லாரும் கேட்டீங்க, அவங்கவுங்க அப்பாட்ட என்னங்க சார் கேட்பாங்க? ஒரு பொண்ணாக இருந்து அவங்க அப்பாட்ட நீங்கள் என்னங்க சார் கேட்பாங்க? அப்பா எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கொடுன்னு கேட்பாங்க சார். நான் எங்கள் அப்பாட்ட என்ன தெரியுமா கேட்டேன்? அப்பா அசிங்கப்படுத்தாதப்பா, எங்களை அவமானப்படுத்தாதப்பான்னு தான் எங்களை அப்பா கேட்டோம். ஏன்னா எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் தெரியுங்களா? குடிச்சிட்டு நடு ரோட்டில் துணி கூட இல்லாமல் படுத்து கிடப்பாருங்க சார். எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்லுவாங்க, சித்ரா உன்னோட அப்பா நடு ரோட்டில் துணி கூட இல்லாமல் படுத்துருக்கிறாருன்னு சொல்லுவாங்க சார். அப்போ நான் சொல்லுவேன் அம்மாட்ட போய், அம்மா ஏமா அப்பா இப்படியெல்லாம் பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமான்னு சொல்லுவேன். அதுக்கு எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அது என் தலையெழுத்துமா, என் விதிமா, நீ வீட்டுக்குள்ளே போமா அப்படின்னு சொல்லுவாங்க சார். ஒவ்வொரு நாள் அப்பா இன்னைக்கு நல்லா வரமாட்டாரா நாளைக்கு நல்லா வரமாட்டாரு ஏங்கிட்டு தான் சார் நானும் எங்கள் அம்மா வீட்டு வாசலை பார்ப்போம். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அம்மா ஒரு வியாழக்கிழமை இருக்குங்க சார், நைட்டு 7 மணி இருக்கும், சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க, கறி எடுத்து சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்க நைட்டு 7 மணி இருக்கு சாப்பாடு செஞ்சு விட்டு எனக்கு என் தம்பி கூட்டு ஊட்டி விட்டாங்க. நான் கேட்டேன், என்னம்மா நீ 16 வயசு ஆச்சு இப்போ போய் சாப்பாடு ஊட்டி விட்றியே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு எங்கள் அம்மா சொன்னாங்க, இனிமே நான் எப்பமா ஊட்ட போகிறேன்னு சொன்னாங்க. எனக்கு அப்போ அந்த அர்த்தம் புரியலைங்க சார். ஏன்னா நாங்கள் அதை நினைக்கல. விடிஞ்சு காலையில் நான் எங்கள் பாட்டி கூட தூங்கிட்டு இருந்தேன். விடிஞ்சு காலைல வந்து பார்த்து எங்கள் அம்மா தூக்கில் தொங்கிட்டு இருந்தாங்க. நடு வீட்டுக்குள்ள எங்கள் அம்மா தூக்குன தங்கின கடை நானும் என் தம்பி கத்துனோம் கதறணும், என்ன பண்ணுறதுனே தெரியல. பார்த்தீங்கன்னா காலடியில் ஒரு லெட்டர் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவுமே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சொந்தக்காரங்களாம் வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க, எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த லெட்டரில் என்ன தெரியுமாங்க சார் எழுதியிருந்தது? அன்புள்ள மகள் சித்ராவுக்கு அம்மாவின் ஆசை கடிதம். இந்த மாதிரிம்மா அப்பாவை உன்னால் திருத்த முடியாது, அதனால நீ கல்யாணமே பண்ணிக்காத, ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஆம்பளைங்களும் அப்பா மாதிரி தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க எங்கள் அம்மா. அந்த லெட்டரில் நான் கொஞ்சம் கடன் வச்சுட்டு போகிறேம்மா, அந்த கடனை நீயும் தம்பி சேர்ந்து அடைச்சிருன்னு சொல்லியிருந்தாங்க சார். நாங்கள் நாங்கள் ஏங்கினேங்க சார், யாராவது எங்களை வந்து ஆதரிக்க மாட்டாங்களா, எங்கள் மேலே யாராவது பாசம் காட்ட மாட்டாங்களா, என்னையும் என் தம்பியும் கூப்பிட்டு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டாங்களா, நடு ரோட்டில் நின்று அனாதையா நின்னோங்க சார். நாங்கள் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் பொள்ளாச்சிக்கு வந்தேன். எங்கள் சித்தப்பா தான் என்னை கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்து என்னை கொண்டு போய் ஒரு பாத்திர கடையில் வேலைக்கு சேர்த்து விட்டார். நான் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எதிர் வீடு தான் என்னோட கணவன் வீடு. எதிர் வீடு தான் என்னோட கணவன் வீடு. அப்போ வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கள் மாமியாவும் என் கணவன் என்கிட்ட வந்தாங்க. என் கணவர் கேட்டார், சித்ரா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். நான் நினச்சேன், என்னடா அது அழகுனா என்னன்னே தெரியாது, படிப்பு சுத்தமாக இல்லை, வசதினா நம்ம ஜாதகத்திலே கிடையாது, நம்மளே போய் இந்த மனுஷன் கல்யாணம் பண்ணிக்கிறாரேன்னு கேட்டு எனக்கு நானே வெக்கப்பட்டுட்டேன். நான் சொன்னேன், எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் போய் எங்கள் சித்தப்பாவை கேளுங்க அப்படின்னு. அவரும் போய் எங்கள் சித்தப்பாவை கேட்டார். சரி, அவங்களே கஷ்டப்படுற நேரத்தில் நானும் அவங்களுக்கு ஒரு பாரமாக இருந்தேன். சரி கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லி முக்கியமான உறவினர்கள் ஆளுக்கு கொஞ்சம் முனம் போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் ஓரளவுக்கு சுப்பிரமணியர் கோயிலில் முடிஞ்சிச்சுங்க சார். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏன் கார்த்திக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா, கட்டக்கரையர்னு ஒரு பொண்ணை போய் பிடிச்சிட்டு வந்திருக்கிறாரேன்னு சொல்லி எனக்கு கேவலப்படுத்தினாங்க எல்லாரும். அப்போ அவர் என்ன சொன்னாரு, இங்கே பார், ஊர் என்ன சொல்லுது அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் ஏதாவது சொன்னால் மட்டும்தான் நீ கவலைப்படணும்னு அந்த இடத்துல சொன்னார். எல்லாருக்கும் வர மாதிரி எனக்கு தலை தீபாவளி, தலையாடி, பொங்கல்னு வந்துச்சு. எல்லாரும் அவங்கவுங்க அம்மா வீட்டில் போய் தான் நீங்கள் அதை கொண்டாடுவீங்க. நாங்கள் எங்கே தெரியுமா கொண்டாடணும்? பொள்ளாச்சியில் இருக்க சினிமா தியேட்டரில் தான் சார் எங்களோட சந்தோஷத்தெல்லாம் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம்.
ஏன்னா எனக்கு தாய் வீடு கிடையாது, ஆதரவா நாங்கள் எங்கேயுமே போகலை. எனக்கு 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அந்த பிரசவத்தை கூட எங்க மாமியார், எங்க வீட்டுக்காரர், எங்க அக்கா 3 பேரும் பார்த்தாங்க. அப்ப கூட அவர் சொன்னாரு, மாமியார் வீட்டில் நல்லவங்க தான், ஒண்ணும் இல்லாம வந்தவளன்னு சொல்லிட்டு என்னைய கொடுமலை இன்ன வரைக்கும் படுத்தல, நல்லா தான் வச்சிருக்கிறாங்க என்னைய. சார் எங்க அப்பா அவ்வளோ துரோகம் செஞ்சாருங்க சார். ஆனாலும் கூட எங்க கிட்ட தான் இருந்தாரு. எங்க அப்பா செஞ்ச பாவத்தை எங்க அப்பாவே அனுபவிச்சுட்டாரு. சுகர் சக்கரை வியாதி வந்து இந்த கையை நாங்கள் எடுத்துட்டோம் டாக்டர்கிட்ட. அப்படி இருந்த சூழ்நிலையில எங்க அப்பா சொன்னாரு, எங்க மருமகனை பார்த்து சொன்னாரு, தம்பி நான் செஞ்ச தண்டனை நானே அனுபவிச்சுட்டேன் இந்த பிறவிலேயே. என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கு சோறு போடாம இருந்தாலும் ஆண்டவன் அழுத்திங்க கையில்லாம என்னைய பண்ணிட்டா. என் பிள்ளை என் பையனை நல்லா பார்த்துக்கோ, என் ஸ்தானத்துல நீ இருந்து பார்த்துக்கோன்னு எங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாரு. அதை இன்ன வரைக்கும் அவர் நல்லா தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க சார். அவர் இறந்ததை கூட நாங்கள் வர்றதுக்குள்ள அவரு தான் அடக்கம் பண்ணியிருந்தார். சமுதாயத்தில் எவ்வளவோ அழகாகவோ அரசாங்க உத்தியோகத்தோடையும் வரதட்சணையோடு வர்ற பெண்ணுங்களை கூட அவங்க கிட்ட பேசக்கூடாது, இவங்க கிட்ட பேசக்கூடாது சந்தேகப்படுற கணவன் மத்தியிலையோ, இனி உங்க அம்மா வீட்டுல இருந்து என்ன தடை கொண்டு வந்த, நீ போய் அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு கொடுமைப்படுத்துற கணவன் மத்தியிலையோ, இன்னைக்கு எந்த கொடுமையும் இல்லாம நான் இன்னைக்கு உங்க முன்னாடி சுதந்திரமா நிக்கிறேன்னா அதுக்கு என்னோட கணவன் மட்டும்தான் சார் காரணம். மறுவேளை சாப்பாடு கூட வழி இல்லாத என்னை கட்டிக்கிட்டதும் இல்லாம எனக்கும் என் தம்பிக்கு இன்னைக்கு தாயாவும் தகப்பனாவும் இன்னைக்கு வழிகாட்டிட்டு இருக்காரு சார் என்னோட கணவன். அப்படி ஒரு வாழ்க்கையை அவர் மட்டும் அன்னைக்கு கொடுக்கலன்னா சமுதாயத்தோட சூழ்நிலையில இன்னைக்கு நாங்க என்னவா இருப்போம்னு எங்களுக்கே தெரியாதுங்க சார். அப்படிப்பட்ட கணவனை நான் ரொம்ப நேசிக்கிறேங்க சார். ஐயா, நான் ஒரு இஸ்லாமியன் என்று சொல்வதை விட முதலில் நான் ஒரு இந்தியன் என்று சொல்வதில் பெருமை அடைகிறேன். மிக்க மகிழ்ச்சி. ஏன் தெரியுங்களா? உலகத்திலேயே எந்த நாட்டுக்குமே இல்லாத ஒரு நல்ல பேர் நம்முடைய நாட்டுக்கு இருக்கு. அது என்ன தெரியுங்களா? இந்தியர்கள் என்றால் தாய் பாசம் கொண்டவர்கள், அன்பானவர்கள், எதிரியும் கூட தாய் பாசத்தோடு அரவணைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அந்த தாய் பாசத்துக்கு தான் நம் மனதில் முதலிடம் கொடுக்கணும். பேச போறியா ஐயா? ஒரு மனுஷ வாழ்க்கையில கல்வி அறிவு இல்லாமல் வாழலாம், உறவுகளே இல்லாமல் வாழலாம், வெளிச்சம் இல்லாமல் இருட்டிலும் கூட வாழலாம், குரு இல்லாத சிஷியனாக வாழலாம், கண் இல்லாத குருடனா, கால் இல்லாத முடவனா, இப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். ஆனா பெற்றோர் என்ற உறவு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் என்று நமக்கு பள்ளிக்கூடத்தில் பாடம் சொல்லி கொடுப்பாங்க. ஏன் அப்படி பாடம் சொல்லி கொடுக்கறாங்க? உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதமும் மார்க்கமும் சொல்லுது கடவுள் தான் மனிதனை படைச்சா அப்படின்ட்டு. அந்த கடவுள் வந்து மனிதர்களை நேரடியாக படைக்கிறது இல்லையா, பெத்தவங்க மூலமாகத்தான் மனிதனை கடவுள் படைக்கிறான். ஐயா, கடவுளுக்கு ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி இருக்குது. சில சமயம் தப்பு பண்ற மனுஷனை கடவுள் அழிச்சிருவான். ஆனா பெத்தவங்க ஆக்கும் சக்தியாக தான் இருப்பாங்க, அழிக்க மாட்டாங்க. சபாஷ். ஐயா, அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம். கமலாவதிங்கிற அம்மா நிறை மாத கர்ப்பிணி, அவனுக்கு பிரசவ வலி ஆரம்பமாயிருச்சு. அப்போ அந்த வழியை அரண்மனை ஜோசியர் வந்தாரு. அந்த ஜோசியர்கிட்ட கேட்டாங்க, பிறக்கக்கூடிய குழந்தையுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு. அவங்க சொன்னார் அந்த ஜோசியர், இன்னமும் 45 நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த குழந்தை பிறந்தா இந்த ஜகத்தை ஆளக்கூடிய அரசனாக வருவான், வறுமையில வாடக்கூடியவங்களுக்கு தர்ம பிரபாக திகழுவான். 45 நிமிஷத்துக்கு முன்னாடி பிறந்தானா அவன் தரித்திரம் பிடிச்சவனாக ஆயிடுவான்னு சொன்னாங்க. உடனே அந்த பெத்த தாய் கமலாவதி அம்மா என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? தன்னுடைய வேலை ஆட்களை கூப்பிட்டு என்ன தலைகளா கட்டி தொங்க விடுங்கன்னு சொன்னாங்க. கட்டி தொங்க விட்டாங்க. ஏன் தெரியுங்களா? தலைகளா கட்டி தொங்க விட்டா வயிற்றுக்குள்ள குழந்தை தலைகளா திரும்பிரும். அந்த 45 நிமிஷம் வரை குழந்தை பிறக்காது. 45 நிமிஷத்துக்கு பின்னாடி என்னை கீழே இறக்கி விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இறக்கி விட்டாங்க. உடனே குழந்தை பிறந்துருச்சு. அந்த அம்மா தலைகளா தொங்கியதுனால தலையினுடைய பகுதியில் ரத்தம் அதிகமாக போய் கண்கள் எல்லாம் ரத்தம் போல சிவந்துருச்சு. தான் பெத்த குழந்தைய முகத்தை பார்க்கலான்ட்டு அந்த அம்மா முதலாக குழந்தை இருக்கக்கூடிய பக்கமா தலையை திருப்பி குழந்தைய பார்க்கறாங்க. கண்கள் எல்லாம் செவந்து இருக்குது. அந்த கண் செவந்து இருக்கிற பார்த்து என் கண்ணே கோச்சங்க அப்படின்னு சொன்னாங்க. உயிரை விட்டுட்டாங்க. ஐயா, ஒரு பிற்காலத்தில் வேறு யாரும் இல்லை, 63 நாயன்மார்கள மிக பிரபலியமான பிரசித்தி பெற்ற சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நாயன்மாரா திகழ்ந்தாரு. இதே தமிழகத்தில் பல சிவாலயங்களை கட்டக்கூடிய பாக்கியம் பெற்றாரு. வறுமையில் வாடக்கூடிய மக்களுக்கு வாரி வாரி தர்மங்களை அள்ளி கொடுத்தாரு. ஐயா, இந்த செய்தி பெரிய புராணத்தில் வருது. ஐயா, என்னுடைய அப்பா ஒரு இஸ்லாமிய மத போதகர். 101 வயசாச்சு. 101 வயதுடைய ஒரு பெரியவருடைய உடல்நிலை எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க.
கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதவர். ஒரு நாள் இரவு 1:30 மணிக்கு அவருக்கு அவசரமாக டாய்லெட் வந்துருச்சு. அவருடைய ரூமுக்கு முன்னாடி நான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவசரமாக டாய்லெட் வந்ததுனால அவரால் கட்டுப்படுத்த முடியல. என்னுடைய தலை, மூக்குத்தண்டு, என் உடம்பு ஃபுல்லாக அவருடைய மலம். சராசரி மனிதனை போல எனக்கும் கோபம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் நான் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டு, அட நாம குழந்தையா இருக்கும்போது நம்முடைய மலத்தை அவருடைய கையில் எத்தனை நாள் எடுத்து சுத்தம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு அவர் குழந்தை ஆயிட்டாரு. அவருடைய மலத்தை எடுத்து சுத்தம் பண்றது நம்முடைய கடமை அல்லவா, நம்முடைய கடமை அல்லவான்னு நினைச்சிட்டு அந்த 1:30 மணிக்கு அவர் கூடயே போய் அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு கொண்டு வந்து ரூம்ல விட்டையா. அப்ப என் தலையில கை வச்சு சொன்னாரு, அப்பா நீ நல்லா இருப்பேனாரு. ஐயா, பெத்தவங்க வயசான காலத்துல அவங்கள சாகர வரைக்கும் வச்சு பணிவிட செஞ்சாலும் நாம குழந்தையா இருக்கும்போது நம்மளை ஒரு நாள் வளர்த்துனாங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஈடாகாதியா. ஐயா, எல்லாமே சொல்லுவாங்க, பெத்த தாய் கடவுளின் அவதாரம், அம்மாவுக்கு தான் முக்கியத்துவம் தருவாங்க. நானும் அதை மனப்பூர்வம் ஒப்புக்கொள்றேன். ஆனா அப்பாவுக்கு முக்கிய பங்கு இருக்குது. எல்லா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு பிள்ளைக்கும் தான் நெருக்கம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளை விட்டு அப்பா கொஞ்சம் விலகி தான் இருப்பார். விலகி இருந்தாலும் அம்மா பிள்ளையோட நெருக்கத்தை பார்த்து முதல் சந்தோஷப்படுறவர் அந்த அப்பாவாக தான் இருப்பார். தன்னுடைய மகன் நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், ஏசில உட்காந்து வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு வெயிலும் மழையும் பனியும் பார்க்காம சாப்பிட்டு சாப்பிடாம கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவர்தாயா அப்பா. ஐயா, அம்மா என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய குழந்தை இடுப்புல உட்கார வச்சு உலகத்தை காமிப்பாங்க. அதுல ஒரு சின்ன வட்டம் தான் தெரியும். ஆனா அப்பா என்ன செய்வாங்க தெரியுங்களா, தன்னுடைய தோல்ல உட்கார வச்சு தான் பார்க்காத உலகத்தை என்னுடைய மகன் பார்க்கணும், அந்த உலகத்துல என்னுடைய மகன் கொடி கட்டி பறக்கணும் நினைக்கக்கூடியவர்தாயா அப்பா. ஐயா, இறை தூதர் முகமது நபி சொன்னாங்க, பெத்தவங்க காலுக்கடியில் தான் சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்துக்கு நாம போகணும்னா நம்முடைய இதயத்தில் பெத்தவங்களுக்கு முதல் இடம் கொடுத்து அன்போடு பாசத்தோடு அரவணைச்சுக்கணும். ஐயா, எந்த சொர்க்கம் பெத்தவங்களுடைய காலுக்கடியில் இருக்குதுன்னு சொன்னாங்களோ அந்த பெத்தவங்களுக்கு என்னுடைய உயிருள்ளவரை காலுக்கு செருப்பா இருந்து அவங்களுக்கு அன்போடு பாசத்தோடு பார்த்துக்கணும் ஆசைப்படுறையா.